பல்வேறு விமர்சனங்கள் இருந்தது இல்லையா? இவர் வந்துட்டு இவர் மேல முதல்வர் விஜய் அவர்கள் மேல தேர்தலுக்கு முன்னாடி, இன்னும் அவர் வெளியில நெறைய இடங்களுக்கு போகல, நெறைய இடங்களுக்கு பிரச்சாரத்துக்கு போகல, அப்படிங்கிற விமர்சனங்கள வந்து எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்புறமா வந்து வெறுமனே சோசியல் மீடியால மட்டும் தான் வந்துட்டு அவங்க இருக்கிறாங்க. களத்துல அவங்க இல்லவே இல்ல அப்படின்னு சொன்னாங்க. நீங்க எப்படி நெனச்சீங்க? அவர் ஏன்னா நெறைய பேர் நாங்க எதிர்பார்க்கல அப்படின்னு சொன்னாங்க. இவ்ளோ பெரிய வெற்றி கிடைக்கும் தாவேக்காவிற்கு அப்படின்னு எதிர்பார்க்கலன்னாங்க. நீங்க என்ன நெனச்சீங்க? அவருக்கு தான் என்ன நான் என்னுடைய அரசியல் அனுபவத்தில, அவருக்கு பெரிய மக்கள் அலை இருக்கிறதுங்கிறத என்னால உணர முடிஞ்சது. என்னால உறுதியா உணர முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம, அவருடைய நடக்கிற பாங்கு என்பது அதிகம் பேச மாட்டார். காரியத்தில எல்லாம் செஞ்சு காட்டலாம். அப்படிங்கிறது அவருடைய நிலையாக இருப்பதை என்னால உணர முடிஞ்சது. அத தான் இன்னைக்கு செஞ்சு காட்டியிருக்கார். அதிகம் அவர் பேசல. ஆனா ஜனங்கிட்ட ஜெயிச்சு வந்திருக்கார். அதனால பெரிய வெற்றி. கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் தான் ஆயிருக்குன்னு நெனைக்கிறேன் அவரு உட்காந்து. ஸோ இந்த 10 நாள்ல அவரோட நடவடிக்கைகள் எப்படி இருக்குன்னு நெனைக்கிறீங்க? நான் மற்ற விஷயங்கள் நான் தொடர்ந்து பேசணும். இப்ப அவருடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குன்னு நீங்க நெனைக்கிறீங்க? அவர் தான் இப்ப நல்லா செயல்படுறாரே! ஒரு முதலமைச்சராக. யாரும் செய்யாத சாதனையா? காலையில நேரமா போறாரு, ஆஃபீஸுக்கு போறாரு. சாப்பாட்ட கையோட அவரே எடுத்துட்டு போறாரு. மதியம் அங்கேயே உட்காந்து சாப்பிட்றாரு. சாப்பிட்டு தொடர்ந்து வேலைகள பார்க்குறாரு. திரும்பவும் சாயங்காலமா திரும்பி வர்றாரு. இப்படி ஒரு முதலமைச்சர் இல்ல. இப்போ அவர் இருக்கார். நல்லா செயல்படுறார்.